ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வருகின்ற காவிரி நீரின் அளவு 28,000 கன அடியில் இருந்து 43,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நரசிம்மகுமார். நரசிம்மகுமார், வணக்கம். நீர்வரத்து அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? நீர்வரத்து அதிகரிப்பை தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு என்ன பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமங்கி, ஹேராவதி உள்ளிட்ட அணைகள் தற்போது முழுமையாக நிரம்பி வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக அந்த அணைக்கு வருகின்ற உபரி நீரை முழுவதுமாக திறந்துவிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக 23,000 கன அடி நீர் மட்டுமே வந்தது. நேற்று மாலை அது 28,000 கன அடியாக உயர்ந்த நிலையில் இன்று காலை முதல் மீண்டும் நீர்வரத்து உயரத் தொடங்கியது. தற்போது 43,000 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. கடந்த 14 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோரங்களில் யாரும் குளிக்க வேண்டாம் எனவும், நீர்வீழ்ச்சிகளில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டவர்கள் காவிரி கரையோரங்களில் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து காவிரி கரையோர பகுதிகளில் தாழ்வான பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.